திருப்பலி முன்னுரை. ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள இறைக்குலமே, உங்கள் அனைவரையும் இளைஞர் இளம்பெண்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். நாம் அனைவரும் வாழ்வில் சந்தித்திருக்கும் அல்லது சந்திக்கவிருக்கும் அந்த வருத்தமான அனுபவத்தை இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நினைவுறுத்துகின்றன. அந்த அனுபவம் நிராகரிப்பு, புறக்கணிப்பு. மனித அனுபவங்களிலேயே மிக ஆழமான காயங்களை உருவாக்குவது நிராகரிப்பு, புறக்கணிப்பு. அதிலும் காரணங்கள் எதுவும் இல்லாமல் அல்லது நமக்கு புரியாத காரணங்களுக்காக நாம் புறக்கணிக்கப்படும் போது அந்த வேதனை மிக்க கொடுமையாக இருக்கும். தான் சொந்த ஊரிலேயே இறைமகன் இயேசு புறக்கணிக்கப்படுகின்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் இயேசுவால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் என்று நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. அற்புதங்களை ஆற்றவல்ல இறைவனையே கட்டி போட்டுவிடும் நமது முற்சார்பு எண்ணங்களை அகற்றி முற்றிலும் மூடிய கல்லறைகளாக மாறியிருக்கும் நமது உள்ளங்கைகளை
இறைவன் திறந்து நமக்கு உயிர் தர வேண்டுமென்று உருக்கமான இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கருணையும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, முன்னுரையிலே கேட்டது போல புறக்கணிப்பு நம்முடைய வாழ்விலும் கூட நிகழ்ந்திருக்கலாம். அத்தகைய வேளையிலே இறைவன் தாமே நம்மோடு இருந்து வழிநடத்தினார் என்பதை உணர்வோம். தொடர்ந்து இறைவனுக்காக இறை சாட்சிகளாக வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மனதில் சொல்லியிருப்போம். தூய மரணிகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற குற்றங்களை நினைத்து பார்த்து மறந்திருந்து மன்னிக்க வேண்டுவோம். எல்லா இறைவனும் சகோதர எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Amen.
மீண்டும் நிலைநிறுத்தீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்து உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேர் என்பதை தந்து அவர்களை மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு ஆவியாரின் ஒன்றிற்கும் ஒரே இறைவனாய் வாழ்வுமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவருக்கு எதிராய் கலகத்தில் ஈடுபட்ட வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட இஸ்ரேல் மக்களிடையே எசேக்கியேல் இறைவாக்கினராக யாவே கடவுள் அனுப்பி வைக்கிறார். அவர்கள் இறைவாக்கினரின் குரல் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இறைவாக்கினர் அனுப்பி வைக்கப்படுவதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்க்கிறோம். முதல் வாசகம். தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 2 முதல் 5 வரை. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 2 முதல் 5 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு இரண்டாம் வாசகம் முன்னுரை. புறக்கணிப்புகள், துன்பங்கள், துரோகங்கள், காயங்கள், வலுவற்ற நிலை இவற்றின் மூலமாகவே நாம் கடவுளின் பலமுள்ள ஆயுதங்கள் ஆகிறோம் என்ற உண்மையை உணர்ந்து நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் இறைப்பணியாற்ற அழைக்கும் புனித பவுலின் குரலுக்கு இரண்டாம் வாசகத்தின் வழியாக செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். நான் என் வல்லமை பற்றித்தான் மனமுறிந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை எழுவன் தங்கும். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 7-10 முடிய. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 7-10 வரை. சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்பீடற்ற வெளிப்பாடுகளெல்லாம் இருமாப்பு அடையாளங்களோடு பெருந்துரை ஒன்று என் குடியில் கைத்த முல்லை போல் என்னை வருத்தி கொண்டு இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருப்பது இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிவரும் என்றார். ஆனால் நான் என் வலுவினை பற்றித்தான் மனமுறிந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அனுமதிக்கிறேன். ஏனெனில் நான் வலுவுற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாய் இருக்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
எங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூயமாக்கி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மாற்கு நற்செய்தி தொகுப்பு 6 இறை சொற்றொடர்கள் 1 - 6 முடிய. காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்! என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள்! இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன் தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் கைவினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடனடியாக சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களின் நம்பிக்கையினை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள், நான் தரும் அருள் உனக்கு போதும். இன்றைய இறை வார்த்தை புறக்கணிப்பை மையமாக கொண்டு அமைந்திருக்கின்றதை நாம் காணப்படுகின்றோம். தலைமை ஆசிரியர் ஒருவர் இருந்தார். அவர் அந்த கிராமத்திற்கு சென்று நல்ல பணிகளை செய்தார். அதுவரை ஒரு பாலடைந்து கிடந்த கட்டிடமாக இருந்த அந்த பள்ளியை சீர்படுத்தினார், அழகுபடுத்தினார். குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு வர ஆரம்பிக்கின்றன. இன்னும் மக்களையும் பெற்றோர்களையும் சந்தித்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை பழக்கங்களை சொல்லி குடியிலிருந்து விடுதலை பெறுவதற்கும், அதே போலவே இந்த கந்து வட்டி வாங்குவது போன்றவற்றை நிறுத்தியை இது போன்ற நல்ல காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்தார். இப்படி இருக்கின்ற வேளையில அந்த ஊரின் மணியக்காரர் அவர்தான் இந்த பணத்தை எல்லாம் வட்டிக்கு கொடுக்கின்றனர். ஆகவே அவருடைய தொழிலில் பாதிப்பு ஏற்பட்ட உடனே அவர் எங்கள் தலைமை ஆசிரியருக்கு எதிராக ஊர் மக்களிடையே தவறான செய்திகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கின்றார். அந்த செய்திகள் பரவி அதன் பிறகு அந்த ஊரிலே அந்த தலைமை ஆசிரியருடைய செயல்களை எல்லாம் கேள்வி கேட்டு அவரை வெளியே அனுப்பிவிடுகின்றார்கள். நல்லது செய்தார், மக்களை நல்வழிப்படுத்தினார். அவருக்கு கிடைத்த பரிசு ஊருக்கு புறவே அவர் செல்லக்கூடிய ஒரு நிலையாக, ஊர்காரரை அவரை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலையை அங்கு அவர் உணர்ந்து அனுபவித்தார். இந்த மக்களுக்கு நான் நல்லது செய்தேன்,
ஆனால் இவர்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள். நான் இன்னொரு ஊருக்கு செல்வேன், அங்கேயும் நல்லது செய்வேன் என்று அவர் இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு சென்றார். கிறிஸ்து இயேசுவின் பிரியமானவர்களே, புறக்கணிப்பு என்பது வாழ்வின் பல்வேறு நேரங்களிலே நிகழக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக செய்யாதவற்றை போலியாக சோதனை செய்து ஒருவருக்கு எதிராக அந்த பெயரை நற்பெயரை கிடைக்கின்ற போது அவர்களுக்கு வரக்கூடிய வேதனை மிக அதிகமாக இருக்கின்றது என்பதைத்தான் இந்த இறை வார்த்தை நமக்கு அழகாக சொல்கின்றது. இயேசு பல்வேறு நல்ல செயல்களை செய்தார். அதே போலவே தொழுகை கூடத்திலே கற்பித்தார். அந்த போதனையை கேட்ட உடனே அந்த மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இந்த பையன் நம்ம சின்னதுல இருந்து பார்த்து இருக்கிறோமே, இந்த பையனை பத்தி நமக்கு தெரியுமே, இவரா இப்படி போதிக்கின்றார், இவரா புதுமைகளை செய்கின்றார் என்றெல்லாம் அவர்களிடத்துல ஒரு விதமான அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தயக்கம், ஒரு விதத்துல அவர்கள் ஆச்சரியப்பட்டாலும் கூட இன்னொரு விதத்துல அவர்கள் இவரை குறை கூறுவதை, இவரை புறக்கணிப்பதை காண்கின்றோம். இவனை பத்தி தெரியாதா, இவன் நான் சின்னதுல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன், எப்படிப்பட்டவன் தெரியுமே அப்படின்ட்டு நாம எப்படி சொல்றோமோ அது போல்தான் இயேசுவையும் சொன்னார். இவர் தச்சரின் மகள் அல்லவா, அந்த தொழிலை வைத்து கேவலப்படுத்துகின்றார். மரியாவின் மகள்தானே, மரியாவின் மகள்தானே என்று சொல்கின்ற போது மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார்கள். இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள இவர்களால் முடியவில்லை. ஆகவே இவருடைய பிறப்பை பற்றி தெரியாதா, இவனுடைய குல தொழிலை பற்றி தெரியாதா, இவனுடைய குலத்தை பற்றி தெரியாதா, இவனுடைய உடன்படிப்புகளை பற்றி தெரியாதா என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே சென்று அவர்கள் இவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள். இயேசுவுக்கே இந்த புறக்கணிப்பு நிகழ்ந்ததை நாம் காண்கின்றோம். அதே போலவே இன்றைய முதல் வாசகத்துல மிக அழகாக இறைவாக்கினர் எசேக்கியேல் சொல்கின்றார். அங்கேயும் கூட இறைவாக்கினர் எசேக்கியேல் இறைவன் சொல்கின்ற போது அவர் சொல்வது இதுதான்: வன்கண்ணும் கடின இலையும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகி அவர்கள் செவிசாய்த்தாலும் செவிசாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்று அறிந்து கொள்ளட்டும். உன்னை புறக்கணித்தாலும் பரவாயில்லை, ஆனால் இறைவாக்கினர்கள் உங்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள் என்பதை அந்த மக்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்கிறார். இந்த புறக்கணிப்பானது எல்லா இறைவாக்கினர்களுக்குமே அதிகமாக நிகழ்ந்திருக்கின்றது. மிக குறிப்பாக எரேமியா இறைவாக்கினர், அவருடைய புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் பல இடங்களிலே அவர் வேதனையோடு முறையிடுவார். வேதனையோடு முறையிட்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தீமையானது என்று இந்த மக்கள் என்னை சொல்கின்றார்கள், என்னை கொல்ல தேடுகின்றார்கள் என்று அதனுடைய உச்சகட்டமாக எரேமியாவுடைய புலம்பல் லக்ன மன்றாட்ட எரேமியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் எரேமியாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அங்கே பார்த்தோம் என்றால், ஆண்டவரே நீர் என்னை ஏமாற்றி விட்டு நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமை உடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டேன். நான் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன், எல்லோரும் என்னை ஏளனம் செய்கிறார்கள் அப்படின்ட்டு மிக அழகாக அவருடைய அந்த புறக்கணிப்பை புலம்பலாக சொல்கின்றார். இந்த இதுல புதிய மொழிபெயர்ப்பு ஒரு சில இதுல எல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. ஏதோ பெரியவர்கள் எல்லாம் தமிழ் அறிஞர்கள் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. ஆனா இதே பழைய மொழிபெயர்ப்பு பார்த்தோம்னா, ஆண்டவரை நீர் என்னை மயக்கி விட்டீர், நானும் மயக்கி போனேன். அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே வேற. ஏமாற்றுறது, ஏமாற்றுறதுன்னா நம்ம எப்பவுமே நெகட்டிவ் கான்டேஷன்ல தான் இது பண்ணணும். அவன் என்னை ஏமாத்திட்டான், இறைவன் என்னை ஏமாத்திட்டாரா? இல்லை, மயக்கி விட்டார்.
அவருடைய வார்த்தைகள் அவர்பால் இருக்கக்கூடிய ஈர்ப்பு எரேமியாவை மயக்கி விட்டது. ஆகவே இந்த இதுலதான் நம்ம பார்த்தோம் என்றால் இங்கே அந்த மாதிரியே ஒவ்வொரு இறைவாக்கினும் புறக்கணிப்பின் போது அவர்கள் புலம்பக்கூடிய வார்த்தை இதுதான். அதே சமயத்துல இன்றைய 2ஆம் வாசகத்துல பவுலும் தன்னுடைய வேதனையை புலம்புகின்றார். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்துல இது கொரிந்தியர் 2ஆம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல நாம் இந்த வார்த்தையை வாசிக்க கேட்டோம். அதற்கு முன்னாடி 10ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா பணி பற்றிய குற்றச்சாட்டுக்கு மறுமொழி என்று தன்னை பற்றிய குற்றம் சாட்டிய மக்களை பார்த்து மறுமொழி சொல்கின்றார். 12ஆம் அதிகாரத்துல இன்னும் இறைவனுடைய அருளை பற்றி சொல்கின்ற போது நான் இருமாப்பு கொள்ளாமல் இருப்பதற்காக இறைவன் எனக்கு இவ்வளவு இது கொடுத்தார்னா அதுக்கு சமயத்துல ஒரு வேதனையும் அவருடைய உடலிலே இருக்கக்கூடிய அது நோயாக இருக்கலாம், இல்லாத ஒரு விதமான துன்பங்கள் என் உடலில் தேய்த்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கின்றது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கின்றது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி அவர் மிக அழகாக சொல்கின்றார். என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். அதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வலுவின்மையினோட இறைவனுடைய செயலாற்றல் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு எப்போதுமே மற்றவர்கள் புறக்கணிக்கலாம், மக்கள் புறக்கணிக்கலாம், நம்மோடு இருக்கின்றவர்களே நம்மோடு பணி செய்கின்றவர்களை நம்மை புறக்கணிக்கலாம், ஆனால் இறைவன் ஒருபோதும் நம்மை புறக்கணிக்க மாட்டார் என்கின்ற உறுதியை இந்த 2ஆம் வாசகத்துல தூய பவுல் மிக அழகாக கூறுகின்றார். நான் எதிலுமே பெருமை பாராட்டுவாரு, நான் இறைவன் எனக்கு வலுவூட்டுகின்றார், எனக்கு வலுவூட்டுகின்ற கிறிஸ்துவை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றலை நான் பெற்றிருக்கின்றேன் என்று தூய பவுல் சொல்வார். ஆகவே அந்த விதத்துல நம்முடைய வலுவின்மையை மற்றவர்கள் புறக்கணித்தாலும் கூட இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்கின்ற ஒரு புதிய நம்பிக்கையை இன்றைய நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த புறக்கணிப்புகள் பல சமயங்களிலே வேதனைகளை கொடுத்தாலும் வருத்தங்களை கொடுத்தாலும் கூட அதற்கு மத்தியிலே இறைவனுடைய துணை உண்டு என்று நம்புவோம். இறைவனுடைய ஆவியின் செயலாற்றலை நம்பி நாம் தொடர்ந்து இறைவனை கீழ்த்தரத்திலே வாழ அருள் வேண்டுவோம். ஆமாம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். உலகின் உயிர்ப்பை நிறைவாய்
ராஜேந்திரன், கௌரி மேரி, சாமிராஜ், ஜெபமானிலை, அஞ்சலி, திவ்யா, ஹெலன், மெலினா, ஆண்ட்ரோஸ், அசோக் இவர்களுடைய கருத்துப்படி மாதாவுக்கு நன்றியாகும். மகிமைராஜ், சகாய மேரி காலில் அடிபட்டது குணமடைந்ததற்காக மாதாவுக்கு நன்றியாகும். ஜோசப், ஜெகதீஷ், குமுதா மேரி, கெவின் கிஷோர், மெல்வின் ஜோஸ் இவர்களுடைய குடும்ப கருத்திற்காகவும். ஷைனி, ஷெல்வின் இவர்களுடைய கருத்துப்படி நன்றியாகும். டைட்டஸ் அவர்களுடைய கருத்துப்படி நன்றியாகும். ஆரோக்கியசாமி, எழுதிய மேரி, குரூஸ் ஆண்டனி, ராபர்ட், ஏஞ்சல் மேரி, பேட்ரிக், ஜோசுவா இவர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்கள். அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்முடைய அன்பு தந்தையாக இருந்து நம்முடைய மன்றாட்டுக்களை கேட்க தயாராக இருக்கின்றார். ஆகவே நம்பிக்கையோடு அவரிடத்துல நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆளும் வல்லதை என் இறைவா, திருச்சபையை ஆளும் தலைவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இரபால் குருவினர் மற்றும் பொதுநிலையினர் ஒன்றிணைந்து பணியாற்றும் ஒருவரை ஒருவர் மதித்து ஏற்றுக்கொண்டு சாட்சிகளாக இவ்வுலகில் வாழ்ந்திட வரவேண்டி இறைவாமை என்றாடுகின்றோம். வாழ்வின் ஊற்றே இறைவா, நிலையான குணமடைவதற்கான நாங்கள் மகிழ்வுடன் குடும்பமாக இருந்து கொண்டுள்ளோம். எங்களின் முன்மாதிரியான சாட்சிகளாக வாழ்ந்திட உலகிற்கெல்லாம் நலம் தரும் மருந்தாக மாறிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவாமை என்றாடுகின்றோம். கருணை கடலே என் இறைவா, நிராகரிப்பு, புறக்கணிப்பு போன்ற காரணங்களால் இச்சமூகத்திலிருந்து விலகி வாழும் ஏழை எளியோர்கள், கைவிடப்பட்ட பெற்றோர்கள், அனாதைகள் மீண்டும் அன்பின் உறவில் இணைந்திடவும் புது வாழ்வு பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து என் இளையோர் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் நற்செயல்கள் புரிவதில் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கும் மரணத்தருவாயில் உள்ள துன்புறும் அன்பர்கள் அனைவரும் இறைமகன் இயேசுவின் நிலையான அமைதியையும் பேரின்ப வீட்டின் இன்பத்தையும் முழுமையாக பெற்றிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, உன் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் மன்றாட்டுகளையும் உம்மிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். நீரை வெற்றியின்றி எங்களுக்கு தேவையான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்த வேண்டும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். வசனங்கள் தேடி நான் அளவில்லா பாவங்கள்
அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்பதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் எழுந்தளிக்கும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவதாக விண்ணக வாழ்வுக்குரிய நற்செய்ய புரிவரும் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எங்களுடைய எல்லாம் அந்த இறைவா எந்நாளும் எங்களிடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலே தான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவர்க்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவித்துவதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உன் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைநிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீ இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. அப்பா தந்தையே, இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கு எல்லாம் பிறக்கமும் முற்றிலுமாக நீரை இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய தூய ஆவியை பணிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுதலாகும். அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியது கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருவள்ளுவர் மக்களுடைய பிரிய தருணவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். இறங்கை மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தோம். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைன் சீனியர் திருநிலைய ஆகிய அனைவரோடும் உங்கள் திரு அவை அன்பின் நிறைவை பெற செய்தோம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையில் இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த திருப்பணியை நன்றியின் திருப்பணியாக கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து அனைத்து நலன்களையும் புரிந்து காத்தரலாம். இன்னும் சிறப்பான விதத்துல எங்களுடைய வாழ்விலே பிறர் புறக்கணித்தாலும் நீர் எங்களோடு இருக்கின்றேன், நீர் கைவிட மாட்டீர் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கையிலே நாங்கள் வளர அருள்தாரோம். உயிர்களும் எதிர்நோக்குடன் துயர்களும் என் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பணியிலே நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்கள், எங்களுடைய குடும்பங்களிலே மறித்த என் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யார் தெரியாத ஆன்மாக்களையும் முத்திரிக்கும் நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கொண்டு அறிவிக்கவும் தன்னை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் இறைவனின் கன்னித்தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய வாழனார், புனித அப்போஸ்தலர் இவர்களின் கொண்டுடைய இந்த புனித அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்துவரையா உம்மை புகழ்ந்தேற்கும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாகிய தந்தையே, எல்லா புகழும் மாற்றியும் மக்கள் உரியதே. இறைவனுடைய அரசு உடைகளை மலர் இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, ஆபத்து, துன்பமாக்கி அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கிடைக்கிற நல்லவை என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். இந்த அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தவர்களும் கொள்வீரார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம்.
ஆண்டவர் இயேசு. இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் கிரந்தமும் ஒருவரையும் காத்து நிறுத்திய வாழ்வு பெறுவதாக. பலியான உனை நான்
இறைவா வருவாயின்றே இதயம் அறிவில் அமர்வாயின்றே என் தேடமே என் தெய்வமே நீ என்று என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு. நீங்கள் பார்க்கின்றீர்கள், ஆலயத்திற்குள்ளாக புதிதாக 10 LED லைட் போடப்பட்டுள்ளது மற்றும் பீடத்தின் மேல் 2 லைட்கள் பழுது நீக்கப்பட்டது மற்றும் ஆல்டர் லைட்கள் புதிதாக மாற்றப்பட்டுள்ளது. இதற்காக பொருட்கள் வாங்கி கொடுத்த குடும்பத்தினர், ஜெகதீஷ் கோமதி குடும்பத்தினர், இவர்கள் 10 LED லைட் மற்றும் பீடத்துக்கு மேல் 2 லைட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துள்ளனர். ஆகவே இவர்களுடைய குடும்பத்துக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். அதேபோலவே இந்த பணிகளை இலவசமாக செய்து கொடுத்திருக்கக்கூடியவர்கள் எலக்ட்ரீஷியன் ராஜா, லோகேஷ் மற்றும் இவர்கள் வேலை செய்வதற்கு பல்வேறு விதத்தில் உதவியர்கள் வின்சென்ட், ஜெகதீஷ், லியோன், ஆஸ்பான் ஆகிய இவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள். மின்சார வேலைகள் ஒரு சில இருக்கின்றன. ஆகவே அதற்கும் உங்களிடத்தில் உதவி வேண்டி வந்தார்கள் என்றால் நல்ல மனம் கொண்டு உதவி செய்ய முடிந்தவர்கள் உதவி செய்யுங்கள். நம்முடைய பங்கீட்டு திருவிழாவிற்காக செப்டம்பர் மாதம் இறுதி வாரத்தில் நடைபெற இருக்கக்கூடியது. ஆகவே அதற்காக கடந்த வாரத்தில் இந்த வாரத்திலும் அதற்கு முன்பாடு இருக்கக்கூடிய புதன்கிழமை என்று ஊர்க்கூட்டம் போட்டு பல்வேறு தீர்மானங்களை எடுத்தோம் என்று உங்களிடத்தில் கடந்த ஞாயிறு அன்று அறிவித்திருந்தேன். ஆகவே அதன்படி 1500 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேர் திருவிழா வரி மற்றும் நம்முடைய குருவினுடைய இல்லத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஷீட் போடுவதற்கும் அதே போலவே கல்லறையில் இருக்கக்கூடிய இடத்துல மற்ற பணிகளை செய்வதற்குமாக திட்டமிட்டிருக்கின்றோம். ஆகவே இதற்காக முடிந்தவர்கள் இந்த 1500 ரூபாய் இந்த குடும்ப தலைக்கட்டு வரியாக தேர் வரியாக விதித்திருக்கக்கூடிய வரியை கண்டிப்பாக கொடுக்கவும், அதற்கு மேலாக உங்களால் கொடுக்க முடிந்ததை கொடுத்தீர்கள் என்றால் நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சிக்காக பணிக்காக அதை செலவு செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே ஆர்வத்தோடு இதை வசூலிக்க வருகின்ற போது நீங்கள் அவர்களுக்கு அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லாமல் முடிந்த அளவு முதல் வாரங்களிலே ஒரு 10-15 நாட்களுக்குள்ளாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 500 ரூபா கொடுத்தாலே 3 மாதம் இருக்கின்றது, நேரம் இருக்கின்றது. ஆகவே ஒட்டுக்கா கொடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் இப்படி 3 தவணையாக கூட நீங்கள் 500 ரூபாயாக கொடுக்கலாம். ஆகவே இறைவனுக்காக கொடுக்கின்ற போது, அதுவும் மனம் உவந்து தாராள உள்ளத்தோடு கொடுக்கின்ற போது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நன்றி செலுத்திற்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மாண்புக்குரிய குறைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீ கொடுக்கும் கொடைகளை நாங்கள் என்று பெற்றுக்கொள்ளும் உம்மை இறைவனாது புகழ்ந்தேற்றமும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்று வாழும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை
மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் துணையோடு சாதனைகளை செய்ய சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவர் அன்பை பாடிடுவோம், அவர் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த உன்னதனின் அன்னை என திகழ்ந்தார். சங்கினையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த உன்னதனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான். தினம் அவர் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிரிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிரிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிரிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே இவர்களே, இன்றைய நாளில் திருப்பலியை நம்முடைய இளைஞர்கள் இளம் பெண்கள் சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் இளம் பெண்கள் ஆர்வத்தோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலி முடிந்தவுடன் அருட்சகோதரி அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆகவே இருந்து கூட்டத்திற்கு கலந்து கொள்ளுங்கள். அதே போல மறைக்கல்வி மாணவ மாணவிகளுக்கு வகுப்புகள் நடைபெறும். நீங்களும் இருங்கள். மறைக்கல்வி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இனி திருப்பதி முடிந்தவுடன் சந்திக்கவும். இதை தொடர்ந்து நல்ல முறையில் மறைக்கல்வி எடுத்து நம்முடைய குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஞான அறிவை கொடுப்பது நம்முடைய கடமை. ஏன்னா நிறைய பேர் வெவ்வேறு ஸ்கூலில் படிக்கிறாங்க, கிறிஸ்துவ பள்ளிகளில் படிப்பது ரொம்ப குறைவு. அப்படிங்கிறப்ப இங்கே மட்டும்தான் அவர்களுக்கு அந்த அடிப்படை மறையை பற்றிய அறிவு கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.